அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உன்னில் இருந்து உன்னை இயக்குபவனை உணராமல் இருப்பது சரியா? உங்க உள்ள ஒருத்தன் இருக்கான். எங்களுக்குள்ளவா? ஆமா, உங்களுக்குள்ள ஒருவன் இருந்து கொண்டு உங்களை இயக்கி வருகிறான். நீங்க உயிரோடு இருக்கீங்க இல்லையா? அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லையே. உங்களை உயிரோடு வைத்திருக்கின்ற அந்த சக்தி எது? ஆற்றல் எது? எனர்ஜி எது? உங்களை நடக்க வைப்பது, பேச வைப்பது, கேட்க வைப்பது, உங்களை சிந்திக்க வைப்பது, இதையெல்லாம் செய்யறதுக்கு உள்ள ஒரு கரண்ட் இருக்கணும் இல்லையா? பேட்டரி இருக்கணும் இல்லையா? அந்த பேட்டரி தான் ஜீவன். அவன்தான் இறைவன், கடவுள், ஆண்டவன், பரம்பொருள், பரமசிவன், பரமபிதா. இந்த உலகத்தை இயக்கி வருகின்ற ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி இருக்கிறது. அதுதான் அனைத்தையுமே படைத்து இயக்கி கொண்டிருக்கிறது இல்லையா? அதை நம்ம கற்பனையில் என்ன பண்றோம்? உருவங்களாக, சிலைகளாக ஆலயங்களில், கோயில்களில் வைத்து வணங்கி வருகிறோம். எதுக்காக அதை வச்சாங்க சித்தர்கள்? ஆரம்பத்தில் இதற்குள்ளே போய், ஆலயத்திற்குள்ளே போய் கருவறையிலே இருக்கின்ற கடவுளை நீ தெரிந்து கொள். அது ஏன் நம்ம கும்பிடணும்? ஏன் வணங்கணும்? ஏன் வழிபாடு செய்யணும்? ஏன் அதற்கு பூஜை செய்யணும், புனஸ்காரங்கள் செய்யணும்? இதையெல்லாம் எப்போவாவது சிந்தித்து கேள்வி கேட்டு இருக்கிறீர்களா? கிடையாது. ஏதோ எங்க தாத்தா சொன்னாரு, எங்க அப்பா கேட்டாரு, எங்க அப்பா சொன்னாரு, நான் கேட்கிறேன். இப்போ என் புள்ள சொன்னா கேட்க மாட்டேன்றான். பல பேர் கம்ப்ளைண்ட். என் புள்ள கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றான், அவனுக்கு கடவுள் பக்தி இல்லை, அவன் ஐடி என்ஜினியரா இருக்கிறான், அவன் யாரையும் வணங்குறது இல்லை, இது இப்படியே போனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. எத்தனை பெற்றோர்கள் புகார் தெரியுமா? சரி, உங்க அப்பா சொன்னப்போ நீங்க கேட்டு இருந்தா ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் வணங்கணும், அங்க என்ன சக்தி இருக்குது, என்ன பவர் இருக்கு, நீங்க கேட்டு இருந்தா உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீ எடுத்து விளக்கமா கூறும் போது அவனுக்கு தானாக ஆர்வம் வரும். ஆனா நீங்க எதையுமே நீங்க கேட்கல. இப்ப அவன் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. உண்மை இதுதான். ஏன் நான் கோயிலுக்கு வரணும், ஏன் நான் சாமி கும்பிடணும், ஏன் நான் வழிபாடு பண்ணணும்? எங்கடா கோயிலுங்கள்ல 20லேருந்து 25 வயசு இருக்கிற இளைஞர்களோ வாலிபர்களோ இருக்கிறாங்களா பாருங்க. இன்றைய ஜெனரேஷன் அவ்வளவாக இறைவன் மீது ஆர்வம் காட்டுவதில்லை. இதுதான் உண்மை. ஏன்? அவனுக்கு தெரியல. எப்பா அங்க இருக்கிறவன் தான் நமக்குள்ளவும் இருந்து நம்ம இயக்கி கொண்டிருக்கிறான். நம்மை உடலில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய மனதை இயக்குகிறான். இதையெல்லாம்
நீங்களே உணரலையே. நீங்க உணராத போது அவன் எப்படி உணர முடியும்? எல்லா மூலமும் ஆதியும் உனக்குள்ளேயே இருக்கு. எதை மாபெரும் சக்தி என்று சொல்கிறார்களோ, மகா சக்தி என்று சொல்கிறார்களோ, அந்த சக்தி உனக்குள்ளும் ஒரு துளியாக இருக்கிறது. இதை நீ எப்போது உணரப் போகிறாய்? ஆனா நீங்க இதுவரைக்கும் உணரவே இல்லை. புறத்துல போய் ஏதோ வணங்குறீங்க, அதை நீங்க உணரவே இல்லை, இதுவரைக்கும் உணரல. ஒரு காட்சி மட்டும் உங்களுக்கு இறை சக்தியை உணர்த்த முடியாது, உணர முடியாது. நீங்க எத்தனை கோயில் ஏறி இறங்குங்க, எத்தனை கடவுள் சிலையை வணங்குங்க, ஆனா இவையெல்லாம் கண்காட்சியாக தான் இருக்குமே தவிர அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாவது தருகிறதா என்றால் இல்லை. ஏதோ எக்ஸிபிஷன் போற மாதிரி வடநாட்டுக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், இந்த கடவுளை வணங்கணும், அதை செய்யணும், ஒரு டூரிஸ்டா நீங்க நடந்துக்கிறீங்களே தவிர அதை ஏன் வணங்க வேண்டும் என்பது உணர்வது இல்லை. உணர்தல் வேறு, பார்த்தல் வேறு, கேட்டல் வேறு. பார்க்குறீங்க, கடவுள் சிலையை பார்க்குறீங்க, ஆனா உணர்வதில்லை. கடவுளை பத்தி கேட்குறீங்க, பாடல் கேட்குறீங்க, வர்ணனையை கேட்குறீங்க, அது கேட்பதோடு சரி, உணர முடியுமா? முடியாது. எதிரில் ஒரு இனிப்பை வச்சுட்டு பார்த்துக்கினே இருங்கன்னா அந்த இனிப்பினுடைய சுவையை உங்களால் உணர முடியுமா? முடியாது. நீங்க யாரோ சொல்றான் அது இனிப்பு 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 இனிப்புன்னு 1000 முறை சொல்றான், கேட்குறீங்க, ஆனா அந்த இனிப்பை நாவால் உணர முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அந்த இனிப்பை நீங்கள் எடுத்து நாக்கில் வைத்தால்தான் அதனுடைய சுவையானது உங்களால் உணர முடியும். அது போல இறைவன், கடவுள், ஆண்டவன், தெய்வம், பரம்பொருள், பரமசிவன், பரமபிதா, நீ 1000 பேரை வச்சு அழைச்சிக்கோ. நீ அழைப்பதாலோ பார்ப்பதாலோ கேட்பதாலோ உனக்குள் இருக்கின்ற இறைவனை உன்னால் உணர முடியாது. அப்ப உனக்குள்ளே நீ உள்ளே சென்று உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சக்தி எது, பவர் எது, அதை எப்போது நீ உணர ஆரம்பிக்கிறாயோ அப்போதுதான் ஞானியாக மாறுகிறாய். அது வரைக்கும் நீ ஒரு ஆன்மீகவாதி தான். ஆன்மீகவாதி கூட சொல்ல முடியாது. இறைவனை யார் உணர்கிறானோ, உன்னுள் இருப்பவனை யார் உணர்ந்து கொள்கிறானோ அவனே அனைத்தையும் அறிந்தவனாக மாறிவிடுகிறான். அவன் இல்லாத இடம் இல்லை இல்லையா? அப்போ உனக்குள்ளேயே இருக்கணும் இல்லையா? உனக்குள்ள இருக்கணும், ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ள இருக்கணும், ஒவ்வொரு மரம் செடிக்குள்ள இருக்கணும். எல்லாம் சொல்றீங்க, கேட்கிறாங்க. ஆனா உனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை, உன்னை இயக்குபவனை நீ ஒரு முறை உணர்ந்து கொண்டால் எல்லா மரம் செடி கொடி உயிரினங்களில் இருக்கின்ற அந்த இறைவனை உன்னால் உணர முடியும். அப்பதான் கோயிலில் இருக்கிற சிலைகளில் இருக்கின்றவனை உன்னால் உணர முடியும். அது வரைக்கும் ஒரு கண்காட்சி தான். ஆக உனக்கு இறைவன் பிறப்பை தந்து உனக்குள்ளேயே ஜீவனாக உயிராக இருந்து உன்னை இயக்கி வருவதை, நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு பிறப்பு தந்தேனே தவிர ஒரு பார்ப்பதாலேயோ கேட்பதாலேயோ இந்த பிறப்பை வீணாக்கி விடாதே தயவு செய்து என்று அவன் கெஞ்சறான். ஆனா உனக்கு காதில் கேட்கல. ஆக உனக்குள் இருக்கின்ற உன்னை இயக்கி வருகின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக முயற்சிகளை செய். அப்பதான் உன் வாழ்க்கை முழுமை பெறும். சந்தோஷம்.